குருமா வைக்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். எப்படி வைக்க போகிறேங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சாச்சு. தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. பச்சை பட்டாணியும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இது மட்டும் இல்லை, பீட்ரூட்டும் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீல் மேக்கரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நனைய போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே தக்காளியும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டாம். அதை யூஸ் பண்ணாலே நமக்கு சூப்பராக பேஸ்ட்டாக மசிஞ்சு வந்துடும். சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் தான் இன்றைக்கி நான் வந்து குருமா வைக்க போகிறேன். குக்கர் ஆன் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் போடுற கடுகு, உளுத்தம் பருப்பு போட போகிறேன். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியுது. இந்த டைம் நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 சோம்பு இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுவும் பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்க போகிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்க போகிறோம். அந்த மீன் டைமில் நான் ஃபாஸ்ட்டாக அந்த பீட்ரூட்டையும் கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நான் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். பச்சை மிளகாய் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் குக் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து இதில் நான் உள்ள ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலா நமக்கு நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம் நான் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். எனிவே நோ ப்ராப்ளம், இந்த டைம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஷான கலரில் நமக்கு குருமா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். மீல் மேக்கர் வந்து ஊற வச்சிருக்கேன். அதையும் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட குருமா. நாம் இன்றைக்கி வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோன்னா வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபையிங்.
இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். குக்கரை மூடி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் குக் ஆகிருக்கிறதுனால நான் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன். சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸையும் சால்ட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ குக்கர் நமக்கு இப்போ ஒரு விசில் வரணும், அதுக்காக வெயிட்டிங். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுவீங்கன்னா தேங்காய், ஜீரகம், சோம்பு மூணையுமே கொஞ்சம் அரைச்சி லாஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் தேங்காய் யூஸ் பண்ணாததுனால 10 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நான் கம்மியாக கடலை சேர்த்துக்கிட்டதுனால அது பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சமாக தான் இருக்குது. உங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ குக்கர் திறக்க போகிறோம். திறந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் தயிரையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும்தான் நான் வச்சு இறக்க போகிறேன். ரொம்ப நேரம் அது கொதிக்க விட வேண்டாம். சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நாம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு, அதாவது இந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணுற அளவு நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கொதி மட்டும்தான் வச்சு இறக்க போகிறோம். குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.